முதலமைச்சராக ஜெயலலிதா 6வது முறையாக நாளை பதவியேற்க உள்ளதையொட்டி விழா நடைபெறும் பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இது பற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், முதலமைச்சர் பதவியேற்பு விழாவையொட்டி விழா நடைபெற அந்த இடங்கள்ல என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? தமிழகத்தின் 6வது முதல்வராக ஜெயலலிதா அவர்கள் நாளை பதவியேற்க இருக்கிறார். இதற்காக ஏற்பாடுகள் சென்னை பல்கலைக்கழகத்தின் 100ஆண்டு விழா மண்டபத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது இந்த ஏற்பாடுகள் என்று சொல்ல வேண்டும். பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுமார் 1500க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு, குற்றப்பிரிவு, போக்குவரத்து போலீசார் என தனித்தனியாக இவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாளை மதியம் 12 மணி அளவில் நடைபெறக்கூடிய இந்த விழாவிற்கு பிற மாநில முதல்வர்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான அழைப்பிதழ்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் மத்திய அமைச்சர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் பிற அமைச்சர்களும் இதில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. சரியாக 12 மணி அளவில் முதல்வர் ஜெயலலிதா விழாவின் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி மேடைக்கு வருகிறார். அதன் தொடர்ச்சியாக ஆளுநர் ரோசையா அவருக்கு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைக்கிறார். இதைத் தொடர்ந்து அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 28 அமைச்சர்களும் பதவியேற்க இருக்கிறார்கள். சரியாக 1:30 மணி அளவில் தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ள செம்மலை அவருக்கு ஆளுநர் ரோசையா தற்காலிக சபாநாயகராக பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. நாளை விழா நடைபெறக்கூடிய இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்காக 100க்கும் மேற்பட்ட போக்குவரத்து போலீசார் களத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விழா நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி சரியாக 12 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்குகிறது. அதன் 2 மணி வரை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அடையாள அட்டை இருப்பவர்கள் மட்டுமே விழா நடைபெறக்கூடிய இடத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் செய்தியாளர்களுக்கும் தனியாக ஒரு அடையாள அட்டை கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அழைப்பிதழ் இருந்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணி, நீங்க வேறு மாநில முதல்வர்கள்லாம் பங்கேற்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறாங்க? யாருக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு? ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, அதே போல ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஆனால் அவர்கள் கலந்து கொள்வது இன்னும் உறுதியாகவில்லை. அதே போல பிரபல நட்சத்திரங்கள் நடிகர் ரஜினிகாந்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதை பற்றி இதுவரை உறுதியான தகவல்கள் தெரிய வரவில்லை. இது மட்டுமல்லாமல் மத்திய அமைச்சர்கள் பொன் ராதாகிருஷ்ணன், நிர்மலா சீதாராமன் ஆகியோரும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுப்பிரமணியன், வேறு ஏதும், அதாவது அந்த பகுதியில் பலத்த பாதுகாப்பு பணிகள்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா? தற்போது வரை போக்குவரத்து மாற்றங்கள் தொடர்பாக எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகவில்லை. நாளை முதல்வர் 12 மணி அளவில் விழா நடைபெறக்கூடிய இடத்திற்கு வரும் நேரத்தில் மற்றும் போக்குவரத்து ஒரு சில நிமிடங்கள் மட்டும் நிறுத்தி வைக்கப்படும் என்று போக்குவரத்து போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்க அந்த பகுதி காமராஜர் சாலையை யாரும் பயன்படுத்த வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வாலாஜா சாலை, சிவானந்தா சாலை, காமராஜர் சாலை ஆகிய ஆர்கே சாலை இந்த பகுதிகளில் தொண்டர்கள் அதிக அளவில் குழுமுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை காணுவதற்காக வெளியே LED திரை கொண்ட வாகனம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும், அதாவது தஞ்சாவூர் மற்றும் கரூர் தவிர அனைத்து மாவட்டங்களிலும் நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது.